சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முருகன் கோயிலை வந்து நான் போயிட்டு வரேங்க. இதில் சஷ்டியோட 4வது நாள் நான் போயிட்டு வந்த கோயில் தாங்க இது. இது நவ பாஷாணத்தால் ஆன முருகன் சிலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இருக்கும். இதே நவபாஷாணத்தால் ஆன ஒரு முருகன் சிலை வந்து நம்ம சென்னையில் இருக்குங்க. பழனி மலையில் வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை இங்கே நவபாஷான முருகன் கோயிலில் எல்லாருக்கும் கொடுத்தேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக டே 4ஓட கந்த சஷ்டி வந்து நிறைவாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அருகில் வடக்கு மலையம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. பழனி கோவிலை போலவே இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் சிலையும் நவபாஷாணங்களால் உருவாக்கப்பட்டதாகும். சென்னையில் குரோம்பெட் ஹஸ்தினாபுரத்தில் ஒரு நவபாஷாணத்தால் ஆன முருகன் கோவில் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த கோயில். இங்கே உள்ள கோபுரம் வந்து சித்தர் கூறியபடி 9 அடுக்குகளாக அமைந்து ஒவ்வொரு அடுக்கிலும் 8 திசையிலிருந்து உள்ளே காற்று வரும்படி 72 துவாரம் வழியாக காற்று மூலவர் நவபாஷான ராஜமுருகனை வந்து அடையும். இந்த மூலவரை 9 முறை வலம் வரும்போது காற்று நம்மீது படும்படி அமைந்துள்ளது. பக்தர்கள் தங்களது மேல் சட்டை பனியன் இல்லாமல் சுற்றி வரும்போது அன்பர்களுக்கு அது சஞ்சீவி காற்றாக கிடைக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி தாங்க இருந்தது. இந்த நவபாஷான முருகனை வந்து நம்ம 9 முறை சுற்றி வரும்போதில் நவகிரகங்களால் ஆன தோஷங்கள் வந்து நீங்கும். மெயினாக வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த கோயிலை ஒரு முறை வந்து சாமியை வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு அங்கே சொன்னாங்கங்க. இங்கே வந்து அதிகாலையிலையும் இரவுலையும் மட்டும்தான் வந்து முருகன் வந்து ஆண்டி குளத்தில் இருப்பார். மற்ற நேரத்துலலாம் ராஜகுலத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஓசோன் மண்டலத்தில் இருந்து இறங்கும் காற்று அதிகாலை 3:30 மணிக்கு சூரிய உதயமும் சந்திக்கும் போது இந்த சிலை மீது இருந்து தாய் நீர் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த அமிர்த நீரை சகல வியாதிகளையும் ஆரம்ப கட்டத்திலேயே குணமாக்கி நோய் வராமல் தடுத்துவிடும். மேலும் இச்சிலை மீது பட்டு திரும்பும் காற்றானது மிகவும் சக்தி வாய்ந்தது எனவும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேங்க. அங்கே தலை வரலாறு எல்லாம் நான் வந்து எடுத்திருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறை போய் தரிசிச்சுட்டு வாங்கங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் மலையம்பாக்கம் நவபாஷான முருகன் கோவில் அப்படின்னு தேடினீங்கனாலே வருங்க. நீங்கள் சிம்பிளாக நவபாஷான முருகன் கோயில் அப்படின்னு தேடினீங்கன்னா வராது. மலையம்பாக்கம் அப்படிங்கிற வேர்டு முக்கியம். பூந்தமல்லி அருகே உள்ள இந்த கோயிலுங்க. ஸோ என்னால் சென்னையெலாம் வர முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருகனை தரிசனம் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட வரங்களை வந்து அள்ளி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். இந்த சஷ்டியில் இந்த கோயிலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.